இன்னைக்கு கிளாஸில் அணி பார்க்குறோம். அணி வந்து 10th வந்து லாஸ்ட் இயரில் இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் அணி அப்படின்னா ஒரு செய்யுளுக்கு வந்து அழகு சேர்ப்பது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அணின்னு சொல்கிறோம். அணி என்பது செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணின்னு சொல்கிறோம். இதில் வந்து 4 வகையான அணிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா இயல்பாய் நிகழும் ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் வந்து தன்னோட குறிப்பை வந்து ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக ஒரு விஷயம் நடத்திருக்கோம், ஆனால் இதனால தான் அது நடந்தது அப்படின்றது சொல்கிறது தான் தற்குறிப்பேற்ற அணி. அது லைன் வந்து பாருங்கள், இந்த லைன் இம்பார்ட்டன்ட். இது கொடுத்துட்டு என்ன அணி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். போருடன் தொடுத்த ஆரோயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்தைக்கை காட்ட. ஓகேங்களா, அந்த வாரல் அப்படின்னா இதில் வந்து கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரைக்கு போகும்பொழுது அங்கே இருந்த அந்த செவரில் மேலே இருந்த அந்த கொடிகள் வந்து வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி, வரவேணாம் இந்த மதுரைக்கு வந்து வரவேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த கொடிகள் வந்து ஆடியதாக இதில் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பார். அதுதான் வந்து தற்குறிப்பை ஏற்ற அணி. ஆனால் வந்து அந்த கொடிகள் வந்து அசைஞ்சிருக்கும், ஆனால் இவங்க வரவேணாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த கொடிகள் வந்து அசையுது அப்படின்று தன்னோட கருத்தை வந்து அந்த இயல்பா நிகழ்ந்த கொடிகளின் மீது ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி. ஓகேங்களா. செகண்ட் அணி வந்து தீவக அணி. தீவக அணி அப்படின்னா தீவகம் அப்படின்னாலே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா விளக்கு. அப்போ காமனாக ஒரு விளக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இருண்ட இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு அறையில் ஒரு இடத்துல விளக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து அந்த ரூமுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு செய்யுள்ல இருக்கிற ஒரு லைன் வந்து ஒரு வேர்ட் வந்து அந்த செய்யுள் முழுக்க ஒரு பொருளை கொடுக்கறது தான் வந்து தீவக அணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தீவக அணி வந்து இங்கே 3 வகையாக பிரியுது. ஓகேங்களா. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறோம். அதில் பாட் லைனில் பாருங்கள், சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் செவ்வேந்தர் ஏந்து நடந்தோள் இழுகுறி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்த அன்பும் மிசையனைத்தும் புல்குலகும் விழுந்தது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சிவந்தன அரசனுடைய கண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தால் சிவந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுவே வந்து அவர் சிவந்த அளவில் பகை மன்னர்களின் பெரிய தோள்களும் வந்து என்ன இருக்கு அப்படி இருக்கா, சிவந்திருக்கு. அந்த சிவந்த அப்படின்ற அந்த வேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு லைன் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். அப்போ சிவந்தனன்றது இந்த பாட்டு லைன் எங்கே இருக்குது அப்படின்னா சேந்தன அப்படின்றது தான் சிவந்தன. ஓகேங்களா. இப்போ அந்த பாட் லைனில் எல்லா இடத்துலையும் சிவந்தன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வேர்டிங்க சென்டென்ஸில் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் எல்லா லைனுக்கும் அது கூட கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து தீவக அணி. அதுதான் அகைன் அந்த பாட் லைனை தான் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யுள் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் அதே தான், சிமிலர் மீனிங் அப்படி தான் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3வது அணி வந்து நிரல் நிறை அணி. நம்ம முன்னாடியே வந்து இதில் நம்ம பார்த்துருப்போம். பொருள்கோளில் வந்து நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் அதே தான் இங்கேயும். நிரல் நிறை அப்படின்னா வரிசையாக பொருந்தி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான், அதே சேம் சென்டென்ஸ் தான். சொல்லையும் பொருளையும் வரிசையாக சொல்கிறது தான் வந்து நிரல் நிறை அணி. அதே சேம் திருக்குறள், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், அதனால் பிரச்சனை கிடையாது. வரிசையாக நிறுத்தி அதுக்கு மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் இங்கே வந்து இந்த குறளுக்கான மீனிங், நிரல் நிறைக்கு மீனிங். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மை அணி. எவ்வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான கருத்துக்களை அப்படியே சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மை அணி. ஓகேங்களா.
இயல்பா நிகழும். அதோட தன்மையில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அதுல வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உரிய சொற்களை அமைத்து பாடுவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்மையணி. இயல்பா நடக்கும். அது நம்மளும் பார்ப்போம். ஆனா கேட்பவர்களோட மனம் வந்து மகிழுமாறு பாடுவது வந்து தன்மையணி. ஓகேங்களா? தானா நடக்கும் அவ்வளோதான். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். தீவக அணி வந்து 3 வகைப்படும். இந்த அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்மை அணி வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் அப்படின்றத வகைகள் பார்த்துக்கங்க. வகைகள் கூட டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்டு போயிடலாம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணகி வந்து சிலம்பு உடைப்பாங்க பாருங்க. அதுதான் இதோட பாட்டு லைன்ல குடுத்துருப்பாங்க. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும். விரித்த கருங்குழல் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க கண்ணகி வந்துடணும். அப்ப கண்ணகிய பத்தி அந்த பாட் லைன் சொல்லுது அப்படின்னா, அது வந்து என்ன அணி அப்படின்னா, தன்மை அணி அப்படின்றது நம்மளுக்கு வந்து கண்மூடித்தனமா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களோ, நீங்கலாம் மைண்ட்ல வச்சுக்கிறீங்களோ, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிடணும். விரித்த கருங்குழலும் அப்படின்னா கண்ணகி. அப்படின்னா கையில் தனிச்சிலம்பு அப்படின்னா கண்ணகி தான். அப்ப என்ன அணி வரும் அப்படின்னா, தன்மை அணி வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மீதிலாம் சும்மா படிச்சது தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். தனிச்சிலம்பு, விரித்த கருங்குழலும். அவங்க விரித்த அந்த தலைமுடியோடு தானே வந்து சிலம்பு போட்டு உடைப்பாங்க. அதுதான் இங்க வந்து குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த 4 வகை தன்மையணி என்னென்னன்னு பாருங்க. பொருள் தன்மையணி, குண தன்மையணி, சாதி தன்மையணி, தொழில் தன்மையணி. பொருள், குணம், சாதி, தொழில். இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மீதி நீங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த பாடல் பொருள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த கண்ணகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணகி வந்து முடி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலம்ப போட்டு உடைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து தவறா நீங்க வந்து நீதி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாரிலாம் அந்த லைன்ல குடுத்துருப்பாங்க. இதில நெக்ஸ்ட் இந்த பாட் லைன் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வழக்குரை காதை வெண்பா. இந்த பாட் லைன்ல வந்து என்ன வெண்பா வருதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். வழக்குரை காதை வெண்பா அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். அப்புறம் இது மட்டும் பாருங்க. தன்மை அணியை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, தண்டில் அலங்காரம். இது வந்து குரூப் 2 கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2ல கேட்டிருக்காங்க. காமனா வந்து 2 பேரும் காமனா இலக்கணம் ஓரியன்டடா வந்துச்சு அப்படின்னா, நன்னூல்னு போடுவோம். காமனா அ இலக்கணம் ஓரியன்டடா வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நன்னூல்னு போடுவோம். ஆனா, இங்க மட்டும் என்ன வருது அப்படின்னா, தண்டியல் அலங்காரம். தன்மை அணியை வந்து சொல்லியிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா, தண்டியல் அலங்காரம். அப்ப இதில நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா, தன்மை அணி வந்துச்சுன்னா, தண்டியல் அலங்காரம். இந்த பாயிண்ட் தெரியணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து இந்த பாட் லைன்ல வந்து என்ன வெண்பா இருக்குன்னு தெரியணும். வழக்குரை, காதை, வெண்பா. தன்மை அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னா, 4 வகைப்படும். ஓகேங்களா? அது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்க தெரியணும். தன்மை அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயல்பா நிகழ்றதுல வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடியிருப்பாரு. அதுதான் வந்து தன்மை அணி. அப்போ வந்து தன்மை அணினா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? கண்ணகிய பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்றது கான்செப்ட் நம்மளுக்கு இங்க தெரியணும். அடுத்து நிரல் நிறை அணினா நமக்கு தெரிஞ்சது தான். வரிசையாக வருவது வந்து நிரல் நிறை அணி. அதுக்கு திருக்குறள் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்றது நமக்கு தெரியும். தீவக அணி அப்படின்னா ஒரு சொல்லே வந்து அந்த பாடல் பொருள் முழுசுமே அப்படின்னா பாடல் லைனுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்பி ரிப்பீட்டட் ஆகிருக்கும். அதுதான் வந்து தீவக அணி. தீவக அப்படின்ற சொல்லுக்கு வந்து விலக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? அப்போ முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. இது வந்து நம்மளுக்கு இங்கே கான்செப்டையும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா, இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் போது ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவரோட குறிப்பை வந்து ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இது வந்து என்ன பாட் லைன்றது தெரியும். கொடி வந்து வேணான்னு சொல்கிறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். கொடி வேணான்னு சொன்னால் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கீவேர்ட்ஸு. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்பீட்டடாக வருது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க.